இதை வந்து நீங்கள் வந்து டீலிமிட்டேஷனை தொகுதி மறுசீரமைப்பை வந்து நீங்கள் அந்த பாப்புலேஷன் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மட்டுமே செய்தீர்கள் என்றால் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். இப்போ நீங்கள் அவங்க சொல்கிறபடி வந்து இப்போ இருக்கக்கூடிய இதே எண்கள் 543 அப்படிங்கிறத வச்சுட்டு நீங்கள் அந்த தொகுதிகளை சீரமைச்சிங்கன்னா நமக்கு வந்து பாதிக்கப்படும். நம்ம வந்து கிட்டத்தட்ட 8லேருந்து 9 தொகுதிகளை இழக்க நேரிடும், எம்பிக்களை இழக்க நேரிடும். ஆனால் அவங்க இல்லைன்னா 848 இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு வந்து நம்பர்ஸ் அதிகம் ஆகலாம். ஆனால் அதே நேரத்தில் பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பயம். வந்து இப்போ 7 இருக்கிறது 5 குறைந்துவிடும். என்னங்க வைஸ் நம்ம வந்து 42nd அமெண்ட்மென்ட் 84th அமெண்ட்மென்ட் ரெண்டு தடவை தள்ளி போட்டுருக்கோம். ஏன்னா அது ஸ்டெபிலைஸ் ஆகல, பாப்புலேஷன் ஸ்டெபிலிட்டி வரல. அதே காரணத்தால திருப்பி அதை இல்லைங்க, அதுதான் நாம் என்ன சொல்கிறோன்னா பார்லிமெண்ட்லேயோ இதுலேயோ ஒரு ஆரோக்கியமான டிபேட்டும் டிஸ்கஷனும் இருக்கணும். எல்லாருடைய கருத்தும் கேட்கப்பட்டு அதுக்கு என்ன யாரையும் பாதிக்காத வகையிலே ஒரு எந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஒரு டிபேட் இருந்து வந்து விவாதம் இருந்தால்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஒரு தீர்வை. இல்லைங்க, திமுக சார்பிலே ஒரு கருத்தை சொல்கிறது அப்படிங்கிறது இல்லை. அதை இல்லை ஒரு நிமிஷங்க. அது நாம் திமுக இல்லை ஒரு செகண்ட். அந்த திமுக சார்பாக ஒரு கருத்தை சொல்லக்கூடாது, தமிழ்நாட்டின் சார்பிலே ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் முதலமைச்சர் வந்து ஒரு ஆல் பார்ட்டி லீடர்ஸ் எல்லா கட்சிகளையும் சேர்ந்த தலைவர்களை அழைத்து ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள். அதனால் அங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்தை சொல்லுவார். ஆனால் இப்பொழுது அடிப்படையாக இருக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான். இல்லைங்கய்யா, தெலுங்கானா முதலமைச்சர் இதை பற்றி பல முறை பேசியிருக்கிறார். அதே போல் வந்து கேரளா முதலமைச்சர் பேசியிருக்கிறார். பல மாநிலங்களுடைய முதல்வர்கள் இதை பற்றி ஒரு சமீபத்தில் கூட கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் இதை பற்றி வந்து தனக்கு இருக்கக்கூடிய கவலையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய கருத்தோடு நான் உடன்படுகிறேன், ஐ சப்போர்ட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் மிக மோசமான அரசாட்சி நடைபெற்று வருகிறது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது, போக்சோ வழக்குகள் அதிகமாக பதிவாகி வருகிறது, வேங்கை வயலுக்கு இன்னும் தீர்ப்பு கிடைக்கல, சொந்த கூட்டணி கட்சி தலைவர் மாவட்ட தலைவர் நெல்லை மாவட்டத்தில் கொலையுண்டார், இன்னைக்கு வரைக்கும் அவர் கண்டுபிடிக்கப்படலை. இவையெல்லாவற்றையும் மறைப்பதற்காக ஒரு சர்வ கட்சி கூட்டம் என்று இல்லாத ஒரு பொருளை வைத்து கூட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இது தமிழக மக்களை திசை திருப்புவதற்காக. அதனால் நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். முதலில் உண்மையான பிரச்சனையில் முதலமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும். இல்லாத பிரச்சனைகளை பிடித்து இழுத்து 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 அதற்கு அவர்கள் கவனத்தை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பதிலாக உண்மை பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி சேகர் பாபு சொல்கிறாரு, இந்த கூட்டணி இரும்பு கூட்டணி, உடையா கூட்டணி அப்படின்னு. அண்ணன் திருமாவளவன் இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் 4 எம்எல்ஏ இருக்கோம், 2 எம்பி இருக்கிறோம், ஆனால் எங்களால் ஒரு கொடி கூட ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லுக்காக அவர்களிடம் கொடியேற்ற முடியவில்லை என்று தெருக்கோடியில் பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது. அதனால் இவங்க ஒரு பொய் தோற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், ஏதோ பிரச்சனை இல்லை அப்படின்றது. ஆக இதையெல்லாம் மறைப்பதற்கு உள்கூட்டணி பிரச்சனை, வெளியே ஆட்சியினால் பிரச்சனை, இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் இப்படி போகிறார். இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் ஒரு சர்வ கட்சி கூட்டம் என்ற ஒரு கூட்டத்தை கூட்டி கொண்டிருக்கிறார்கள். இதில் தம்பி உதயநிதி ஒன்று சொல்கிறார், இந்தி திணிப்பை நாங்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு. மறுபடியும் சொல்கிறோம், இல்லாத திணிப்பை
திணிப்பு திணிப்பு என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இவர்களெல்லாம் அரசாங்க பள்ளியில் தான் படித்தாங்களா? இவர்கள் குழந்தைகள் அரசாங்க பள்ளியில் தான் படிக்க வைக்கப்பட்டார்களா? மறுபடி நான் சொல்கிறேன், அரசாங்க பள்ளி மாணவ மாணவிகளை வஞ்சிக்காதீர்கள். தனியார் பள்ளிகளுக்கு அத்தனை சலுகைகளையும் கொடுத்துவிட்டு மறுபடியும் அரசாங்க பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள். நீங்கள் எத்தனை பேர் அரசாங்க பள்ளியில் குழந்தைகளை படிக்க வைத்து கொண்டிருக்கிறீர்கள்? இல்லாத திணிப்பை திணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் வன்மையாக இங்கே கண்டிக்கிறேன். இல்லை, அதிகமாக தமிழ் பரீட்சைக்கு அப்பியர் ஆகாத மாணவர்கள் +2ல் இருக்கிறாங்க. அது கணக்கில் வந்தது இந்த வாட்டி. அதே மாதிரி தேர்வு எழுதாத மாணவர்கள், அதே மாதிரி தமிழில் தேர்வில் தோல்வி அடைந்த மாணவர்கள் தமிழகத்தில் அதிகம் இருக்கிறார்கள். இன்னும் தமிழ் முழுவதுமாக கட்டாயமாக்கப்படவில்லை எந்த பள்ளியிலுமே. ஆக இப்படி வைத்துக்கொண்டு இவர்கள், நான் கேட்குறேன், தமிழ்னு ஸ்டாலின் சொல்கிறார்ல, எவ்வளவு தமிழ் இலக்கியங்களுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் முழுமையான இவர்கள் அக்கறையை செலுத்தினார்கள் என்று நான் கேட்கிறேன். தமிழ் பல்கலைக்கழகம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதையும் நான் இங்கே கேட்கிறேன். ஆக இவர்கள் தமிழகத்திற்குள்ளேயே தமிழை வளர்க்காமல் ஏதோ இருமொழி என்று ஆங்கிலத்தை வளர்த்தி கொண்டிருக்கிறார். பெருமையாக பேசுகிறாங்க. ஆங்கிலத்தை வளர்த்தா தமிழ் அழியாதா? ஆங்கிலத்தை நாங்கள் வளர்ப்போம் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி சிதம்பரம் சொல்கிறாரு, ஒரு மொழி கொள்கை தானே வடநாட்டில் IPS ஆகலையா, IAS ஆகலையா, பரீட்சை எழுதலையா? நீங்கள் இருக்கும்போது என்ன? இனிமேல் சிதம்பரம் அன்னைக்கு ஆட்சியிலே இல்லாத மாதிரி பேசி கொண்டு இருக்கிறார்கள். சிதம்பரம் தமிழகத்திற்கு ஒரு நிதியமைச்சராக இருந்து கொண்டு வந்த திட்டம் என்ன? இன்னைக்கு தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறார்களே. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் மத்தியில் கூட்டாட்சியில் இருக்கும் பொழுது என்ன திட்டத்தை தமிழகத்திற்கு கொண்டு வந்தார்கள்? லிஸ்ட் போட சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அன்னைக்கு வந்து தமிழகத்திற்கு எவ்வளோ கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மறுபடி ஒன்றிய அரசுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் மத்திய அரசில் இருக்கும்போது என்ன மத்திய அரசு இப்போ திரும்பி ஒன்றிய அரசு ஆயிடுச்சா? நீங்கள் இருக்கும்போது தான் நீட்டுக்கான ஆரம்ப புள்ளி ஆரம்பமானது. ஹைட்ரோ கார்பனோட ஆரம்ப புள்ளி நீங்கள் கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது தான் ஆனது. இங்கே டங்ஸ்டன் தொழிற்சாலை கூட முதல்ல இவங்க எந்த மறுப்பையும் தெரிவிக்கவில்லை. ஆக முற்றிலுமாக தோல்வி அடைந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநரோட செயல்பாடுல நான் கருத்து சொல்ல விரும்பலப்பா. இல்லை, அது வந்து விரிவாக்கப்பட்டதற்கு மாநில அரசிடம் இன்னைக்கு ஹைதராபாத் ஏர்போர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெங்களூரு ஏர்போர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணும்போது சென்னையில் நாம் எவ்வளவு பயணிகள் வருகிறார்களோ, எவ்வளவு சரக்குகள் ஏற்றப்படுகிறதோ அதற்கு இன்னும் விரிவாக்கம் தேவை. விரிவாக்கம் தேவையில்லை நம்ம சொல்ல முடியாது, எல்லாவற்றையுமே நம்ம குறுக்கிட முடியாது. விரிவாக்கம் தேவை. ஆனால் அந்த இடம் மாநில அரசால் கொடுக்கப்பட்டது. அதனால் அந்த இடத்திற்கான பிரச்சனைகளின் பொறுப்பு மாநில அரசு தான் தீர்த்து கொடுக்க வேண்டும் என்பது. விமான சேவையெல்லாம் அதிகரித்து எனக்கு சாதாரண மக்கள் கூட விமானத்தில் தான் போய் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் சீமான்ட்டு அதை போய் கேளுங்க. அது நீங்கள் கேளுங்க, அவர் எப்போ சேலத்துலேருந்து எப்படி வந்தாருன்னு கேளுங்க.